ஹாய், நான் வினோத். இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா, இவங்க பேர் ஹரிணி. இவங்களுக்கு 33 வயசு ஆகுது. இவங்கள வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து குத்தியே கொன்றிருக்காரு. கிட்டத்தட்ட 17 டைம், அதுவும் ஓயோ ரூமில். என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரையுமே வந்து அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்ச நாளாக இருந்திருக்காங்க. இது ஃபேமிலிக்குமே தெரியிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ வந்து இந்த பொண்ணு ரூம் எடுத்து, இல்லை எனக்கு வேணாம், இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், அதனால நம்ம பிரிஞ்சிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த பையன் இருந்த ப்ரெஷர்லையும் கடுப்புலையும் இந்த பொண்ணு மேலே சரமாரியாக தாக்குதல் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட ஜூன் 6ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஹரிணின்ற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 சில்ட்ரன்ஸ்க்கு அம்மாவாக இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து 33 வயசாகுது. இந்த பையனுக்கு 25 வயசாகுது. ஸோ இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? இப்படி அவங்க பண்ணது மிகப்பெரிய தவறு. அந்த பையன் சப்போஸ் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிடிக்கலையா, அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கலாம். அந்த பொண்ணையும் அவங்க இவங்க இஷ்டத்துக்கு இருந்துக்கோன்னு விட்டுட்டு போயிருக்கலாம். அந்த பொண்ணோட லைஃப்பும் போய் இப்போ அந்த பையனும் ஜெயிலுக்கு போதான்றதுனால 2 பேர்த்துக்குமே லைஃப் வந்து பாதிக்கப்படுது. ஸோ உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு சில இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு சில இடம்னு கிடையாது, நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிக்கலையா, ரிலேஷன்ஷிப் பிடிக்கலையா, நீங்க பிரேக்கப் பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு அந்த பொண்ணை கொல்றதோ இல்லை அந்த பையனை வந்து டார்ச்சர் பண்ணி கொல்றதோ எந்த ஒரு இதுவுமே வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் அப்டேட்ஸ், ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.